ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் மிஸ்டரியஸ் கேர்ஃப்ரெண்டுக்ஸுங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்துட்டு வரலைன்னா இருக்க அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயின்கிட்ட ஓகோச்சன் தாங்க சிசரும் கார்போர்ட் ஷீட்டும் அங்கே பண்ண விஷயத்த இங்கே பலவாடிக்கு பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, அது ஹீரோயினுமே அது ஒன்றும் ஷோ கிடையாதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ஓகோச்சமே நீங்கள் ஃபன்னாகவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அங்கே நேக்கடாக இருந்தீங்களே, அப்போ உங்கள் பாடி வந்து சூப்பராக இருந்துச்சு, அந்த விஷயத்த வந்து நான் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேங்கிற மாதிரி ஃபோட்டோவை காட்ட, ஹீரோயினுமே அந்த ஃபோட்டோ வந்து பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்திரிச்சு சிசர் வச்சு கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்தா ஓகோச்சு வந்தமே இது ஒரு செம்ம கூலாக இருந்துச்சு, இங்கே நீங்கள் சிசர் வச்சுருக்கீங்கிற மாதிரி ஹீரோயினோட ஸ்கர்ட்டை வந்து தூக்கி பார்க்குறாங்க. சீனில் ஹீரோ ஹீரோயினி சாயங்காலம் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபெஸ்டிவல் நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட ஹீரோயினுமே நின்றுட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவங்க ஒரு ரூலை வந்து தராங்க. அதோட ஹீரோட்ட நான் உன்னோட ரூலை இன்றைக்கி வந்து நான் டேஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி வந்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே இன்றைக்கி வேணாமாங்கிற மாதிரி வந்து சமாளிக்கிறான். அதோட ஹீரோயினுமே ஹீரோ அங்கே பார்க்க சொல்லிட்டு அதோட ஹீரோவோட ரூலுமே எடுத்து டேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் எனக்கு இருக்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்க, நம்ம ஹீரோமே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறான். ஹீரோயினுமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த விஷயத்தை பற்றியும் ஓகோச்சான் சொன்ன விஷயத்தையும் பற்றி வந்து நினச்சி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து சாயங்காலத்தில் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி ஹீரோவுக்கு வந்து ட்ரூல் தராங்க. நம்ம ஹீரோமே டேஸ்ட் பண்ணுறான். டேஸ்ட் பண்ணோடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதோட நம்ம ஹீரோயினியை பார்த்தா ஹீரோயின் வந்து நேக்கடாக இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்ணுக்கு வந்து தெரியுது. அதோட நம்ம ஹீரோயினி போய் ஹக் பண்ண, நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து வெளியே வந்துட்டு சிசர் எடுக்க, அதோட நம்ம ஹீரோமே கர்ச்சீப் எடுத்து நீட்டுறான். அதோட நம்ம ஹீரோயினுமே சிசரை வச்சு அந்த கர்ச்சீப் வந்து வெட்டிடுறாங்க. அதோட ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட என்னோட பர்மிஷன் இல்லாமல் ஹக் பண்ண வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவோட தலையிலேருந்து பிளட் வருது. நம்ம ஹீரோயினுமே அந்த பிளட் வருதாங்கிற மாதிரி வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினுமே ஹீரோகிட்ட வந்துட்டு என்னை வந்து மன்னிச்சிடுங்க மாதிரி வந்து சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோமே பரவாயில்ல, இது சின்ன ஒரு கிராஷ் தாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் வந்து என் வீட்டுக்கு வா, இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட நீ வந்து என்னோட பெட்ரூமில் வெயிட் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். ஹீரோயினி ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஏம் பண்ணி சிசரை வச்சு கட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவோட சேர்த்து பின்னாடி இருக்கிற கட்டைனுமே வந்து கட் ஆகிடுது. ஸோ அந்த கட்டைனை எடுத்து வந்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினி ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. அதோட நம்ம ஹீரோக்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே எப்போவுமே உன்னோட ஏம் வந்து மிஸ் ஆகாது, என் டைம் மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வந்து கேட்க, அது ஹீரோயினுமே அது காரணம் வந்து இந்த லாஸ்ட் நைட் வந்து ட்ரீம் தாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே அது என்ன ட்ரீம்ங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினி பிளஸ் ஆகிட்டு திரும்பிட்டு ட்ரூவில் மட்டும் நம்ம ஹீரோக்கு வந்து டேஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோமே டேஸ்ட் பண்ணோடனே பாடிக்கு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பாடிக்கு நம்ம ஹீரோயின் வந்து நேக்கடாக இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோமே எந்திரிச்சிட்டு சரி நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு தட்டு மாதிரி கிளம்ப, அதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே இருங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பிடிக்க, நம்ம ஹீரோமே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயின் நேக்கடாக தெரிய நம்ம ஹீரோமே பிளஸ் ஆகிட்டே பார்க்குறான். அதோட நம்ம ஹீரோமே ஹீரோயினை பார்த்துட்டு தள்ளிப்போமாங்கிற மாதிரி தள்ளி விட்றான். அதோட நம்ம ஹீரோமே என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்க்குறேங்கிற பேரில் அந்த ஃபஸ்ட் டிக்கெட்டில் கால் வச்சு அப்படியே ஹீரோயினி மேலே விழுக போயிடறான். அதோட நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினி சொன்ன விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ ஹக் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம். அதோட நம்ம ஹீரோமே காலை வச்சு டைரக்ஷன் மாற்றி கட்டில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தில் முட்டி கீழே விழுந்துடுறான். ஹீரோயினுமே என்னாச்சுன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோட தலை வந்து வீங்கிருக்கு. ஸோ அதோட நம்ம ஹீரோமே வந்து டைரக்ஷன் மாற்றி வந்து விழுந்தேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே எதுக்காக டைரக்ஷனை மாற்றினாங்கிற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஹீரோமே நான் வந்து ஓ மேலே விழுக வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நீ தான் நம்ம சொன்னேன் உன் பர்மிஷனே இல்லாமல் நீ வந்து ஹக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ அதோட நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹீரோயினி வந்து நான் ஐஸ் பேக் வந்து கொண்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அதோட வீட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே அந்த லாஸ்ட் நைட் ட்ரீம்ங்கிற மாதிரி சொல்ல, அது ஹீரோயினுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை வந்து சாத்திக்கிறாங்க. ஹீரோயினி வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவங்க சிசரை வச்சு கட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஃபோட்டோ மட்டும் தான் கட் ஆகுது, பின்னாடி இருக்கிற கட்டைனுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அதோட ஹீரோயினுமே அவங்க பெட்டில் போய் படுத்துட்டு ஹீரோ சொன்ன விஷயத்தை பற்றி வந்து நினச்சி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட கனவுல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து பனிகள் ட்ரெஸ் போட்டுட்டு ஓடிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோமே எங்கேம்மா ஓடிட்டுருக்குங்கிற மாதிரி ஹீரோயினி துரத்திக்கிட்டே போயிட்டுருக்கான். அதோட ஹீரோயினுமே ஒரு இடத்துல நின்றுட்டு ரைஸ் பால் வந்து செய்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வர எல்லா ரைஸ் பாலுமே நம்ம ஹீரோவை சுற்றி வட்டம் அடித்து நம்ம ஹீரோவை வந்து நெருக்குது. அப்படியே நம்ம ஹீரோவுமே கனவுலேருந்து முழிச்சிடுறான்.
நெக்ஸ்ட் சீன் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தலையிலையும் வந்து பேண்டேஜ் ஒட்டியிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே உனக்கு என்னடா ஆச்சுங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம ஃப்ரெண்டுக்காரனுமே இது காரணம் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான்டா. அவள் தான் என்னமோ சிசரை வச்சு வித்த காட்டுங்கிற பேரில் சிசரை தூக்கி போட்டு அது என் தலையில் விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே கன்ஃபார்மாக ஊகச்சனை வந்து ஹீரோயின் மாரி ட்ரை பண்ண வந்து பார்க்குறாங்கங்கிற மாதிரி வந்து நினைக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோட நேம் சொல்லிட்டு அவங்கள இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து கூப்பிட்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையில் ஒட்டியிருக்க அந்த பேண்டேஜ் எடுத்துகிட்டு அவங்க ஒரு பேண்டேஜ் வந்து ஒட்டுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஹீரோயினுமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அதில் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட அவன் தலையில் ஒட்டியிருந்த அந்த பழைய பேண்டேஜ் வந்து கேட்குறான். சாயங்கால நேரத்தில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி ஹீரோக்காக பாலத்துக்கிட்ட வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வரான். ஹீரோ பார்த்து ஹீரோயினுமே வந்து ஷாக்காகிறாங்க. என்னடான்னு பார்த்தோம்னா அந்த பேண்டேஜை பார்த்து தான் நம்ம ஹீரோமே இந்த பேண்டேஜா இது வந்து நீ எனக்கு கொடுத்தனால வந்து அந்த பொண்ணுகிட்ட நான் திரும்ப கேட்டு வந்து வாங்கிட்டேன்ங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதோட ஹீரோயினுமே வந்து ப்ளஷ் ஆகிறாங்க. அதோட ஹீரோவும் ஹீரோயின் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட வழக்கம் போல் ஹீரோக்கு ட்ரூல் தராங்க. நம்ம ஹீரோமே ட்ரூல் வாங்கினோடனே நம்ம ஹீரோயினி வந்து ஹக் பண்ணுறான். ஆனால் இந்த டைம் ஹீரோயினி ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே நிற்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோயுமே வந்து சாரி கேட்குறான். நம்ம ஹீரோயினுமே பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோமே இந்த பொண்ணு வந்து புரிஞ்சிக்கவே முடியலையாங்கிற மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமையோட சீசன் 1 கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. அந்த இந்த எபிசோடோட சேர்த்து நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி வரலைன்னா அந்த வீடியோக்கு காப்பிரைட் வந்துருக்கணும்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கெஸ், பாய்.